ஸோ ஸோ இதுதான் இன்னைக்கு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக், ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் கிளென்சர் எப்படி சூஸ் பண்ணுறது, இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய டாபிக். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய ட்ரை ஸ்கின்க்கு எந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் அந்த கிளென்சர் இந்த கிளென்சர் வாங்கி வாங்கி மணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பர்ஃபெக்டான கிளென்சர் வந்து உங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா வரும். ஆக்சுவலி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும், ஸோ ட்ரையாக ஃப்ளெக்கியாக வந்து இல்லாமல் இரிட்டேட்டிங்காக இல்லாமல் நமக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் ஸ்கின்ல இருக்கணும்னா நம்ம சூஸ் பண்ண போகிற கிளென்சர் வந்து எப்படி செலக்ட் பண்ணிக்கணுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லுக்கிங் ஃபார் த ஹைட்ரேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம நல்லா படித்து அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸில் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப்பான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கிளிசரின் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் அண்ட் செரமைட்ஸ். கிளிசரின்ன்றது நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஹைலரானிக் ஆசிட்ன்றது நம்ம ஸ்கின்ல வந்து இருக்கிற மாய்ஸ்சரை வந்து ரீட்டைன் பண்ணும். ரீட்டைன் த ஸ்கின் மாய்ஸ்சர், ஐ மீன் ரீட்டைன்னா நம்ம ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அதே மாதிரி செரமைட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் பேரியர்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணி மாய்ஸ்சர் வந்து லாக் பண்ணும். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சரில் வந்து பார்த்துக்கோங்க. சூஸ் க்ரீம் பேஸ்ட் கிளென்சர்ஸ். ஸோ நம்ம க்ரீம் பேஸ்டு கிளென்சர்ஸ் இல்லைன்னா ஆயில் பேஸ்டு கிளென்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற நேச்சுரலாக நம்ம ஃபேஸில் வந்து சில ஆயில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து வெளியே போகாமல் வந்து அந்த ஆயில் ஸ்கின்லையும் இருக்கிற மாதிரி இந்த கிளென்சர்ஸ் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். நீங்கள் ஃபோமிங் பேஸ்டு கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். ஸோ சில கிளென்சர்ஸில் வந்து நமக்கு சல்ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின் இன்னும் இரிட்டேட் பண்ணி இன்னும் ட்ரை பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஐ மீன் சல்ஃபேட்ஸ் இருக்கிற கிளென்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், கன்சிடர் pH பேலன்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம சூஸ் பண்ண போகிற கிளென்சரில் வந்து pH பேலன்ஸ் 5.5 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட தாண்டிச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகிறதுக்கு இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ pH பேலன்ஸ் வந்து 5.5 இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கிளென்சரில் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், ரீட் ரிவ்யூஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் நமக்கு அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் மேலே நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்க்கு என்ன சூட் ஆகும், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கும் போதும் கீழே நமக்கு ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ரிவ்யூஸில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் ஆகுது, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய ரிவ்யூஸில் வந்து இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், பேட்ச் டெஸ்ட். நார்மலாகவே நம்ம எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடியே வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் நார்மலாக வந்து இங்கே பண்ணுவாங்க, இல்லைன்னா இங்கே இந்த சென்சிட்டிவ் ஏரியாவில் வந்து நம்ம பண்ணி ஒரு 24 hours to 48 hours நம்ம வெயிட் பண்ணிங்கன்னா அதோடைய ரியாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுடைய ஸ்கின்க்கு மேட்ச் ஆகலைன்ற மாதிரி அர்த்தம்.
ஸோ அதனால் நீங்கள் எந்த புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தான் நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், டேக் எ ஸ்டெப். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஐடியா இல்லை, ஸோ இந்த ப்ராடக்ட் தெரிஞ்சாலும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதும், ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது உங்களுடைய ஸ்கின் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிளென்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் எந்த மாதிரி கிளென்சர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.